சித்ரா பௌர்ணமியை மக்கள் எந்த இடையூறும் இன்றி கொண்டாட 2 நாட்களாக தம்மை முழுதாக அர்ப்பணித்து பணி செய்தனர். எனினும் தாம் திரும்பும் பயணத்தில் இப்படியொரு கோர விபத்து நடந்திருப்பது அவர்களின் குடும்பங்களை ஆறாத துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அவர்களின் குடும்பங்களுக்கு நாம் எப்படி உதவப் போகிறோம்? இது குறித்து பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கருத்துரைத்தார். நேற்று காலையில் நடந்தது தொல்கின்தானில் சித்ரா பருவத்துக்கு சென்று அங்கே அவங்களோட பணிகளை முடிச்சுட்டு வரும் வழியில் இந்த விபத்து நடந்திருக்கு. அவங்க அந்த 2 தினங்களாக முழுமையாக தொல்கின்தானில் அவர்களை அர்ப்பணித்து எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் மக்களுக்கு சேவை செஞ்சு வந்தாங்க 2 நாள். ஸோ அது முடிஞ்சு வர வழியில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. மாநில அரசாங்கம் அந்த குடும்பத்துக்கு மாநில அரசாங்கத்தின் சார்பில் அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறகு என்ன அவர்களுக்கு நம்ம செய்ய முடியும் இந்த குடும்பங்கள்? ஏன்னா இவங்க எல்லாம் மூத்த வயதுனா 48 வயசு, சாஜன் பெருமாள் 44 வயசு, பிறகு 28 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் இளைஞர்கள், பிள்ளைங்கள்லாம் இன்னும் பள்ளி பருவத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன செய்யறது அப்படின்றத நம்ம காவல்துறைகிட்ட உட்காந்து பேசி, அதே வேலையில் ஆட்சிக்குழு மீட்டிங் அடுத்த வாரம் நடக்காது, அதுக்கு அடுத்த வாரம் தான் நடக்கும். ஏன்னா மந்திரி பசார் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்து அந்த உதவிகளை நிச்சயமாக மாநில அரசாங்கம் இவர்களுக்கு செய்யும் என்று கேட்டுக்கொள்வேன். அந்த குடும்பத்தாருக்கு, அன்னாரின் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில், தொல்கின்தான் மருத்துவமனையில் ஐசியூவில் இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. இங்கே துங்கு பைனூர் மருத்துவமனையில் இன்னும் ஒருவர் ஐசியூவில் இருக்கார். 3 சாதாரண வாட்டுக்கு வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த 3வரோட பாதுகாப்பு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அந்த ஐசியூவில் இருக்கிறவங்க இன்னும் உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.